சூப்பரா இருக்கேன். நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு மோட்டிவேட் வீடியோ தான் நான் சொல்லிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்ப பார்த்தாலும் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள நான் சொல்லியே, நான் இங்க வந்து ஒரு பெரிய சோம்பேறி மூட்டையா உட்கார்ந்துருக்கேன்னு தான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வீடியோஸ் என்னோட ரொட்டீன் வீடியோலாம் நான் பார்க்கும்போதெல்லாம், ச்சே! நான் எப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. நிஜமாங்க இன்னைக்கு காலையில என்னோட ஒரு ரொட்டீன் வந்து நான் பார்க்கும்போது, ச்சே! நம்ம காலையில எழுந்திருச்சு எவ்ளோ வேலைகள் செஞ்சோம். அப்போதைக்கு 1 குழந்தை தான் வச்சிருந்தோம். இப்ப 2 குழந்தை வச்சிருக்கனால, அந்த 2வது குழந்தை மேலேயே போட்டு நான் வந்து ரொம்ப லேசி ஆயிட்டனோ! அப்படின்னு எனக்கே அ ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால ஓகே இந்த தடவ இன்னிலருந்து நம்ம வந்து ஆ டெய்லி வீடியோ போடணும். டெய்லி நம்ம வந்து ஆனா முன்னைய விட நம்ம நெறைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். ஏன் நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியல? அப்படிங்கிறத நான் வந்து எதனால நமக்கு வந்து ஸ்டக் ஆயி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து யோசிச்சு, புரிஞ்சு அந்த விஷயங்கள நானே வந்து சரி பண்ணிக்கிட்டேன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ எனக்கான வீடியோ. நான் அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்ன மாரி நீங்களும் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால அந்த வேலைய செய்ய முடியல. என்னால இந்த ரொட்டீன செய்ய முடியல. என்னால இந்த விஷயத்துக்காக என்னோட உடம்ப நான் பார்த்துக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் வந்து ஹர்ஷிதாக்காக ஸ்பெஷலா வாங்கி குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டா வாங்கி குடுத்துருக்காங்க. ஓகே. இத பத்தி ஹர்ஷிதா சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய ரொட்டீன்க்கு போயிடுவோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து அமேசான்லேருந்து லைட் லேம்ப் வாங்கி தந்தாங்க. அது வந்து ஸ்டார்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அடுத்து எனக்கு ஒரு வீடு மட்டும் இருக்கு, நான் காமிக்கிறேன். நான் அங்கே பாருங்க, அங்கே இருக்கு. இப்போ என் வீடுக்கு லைட்டை போட்டு பாருங்க, ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். இது வந்து பெட்டு. இது பெட்டுக்குள்ளார தலவாணி, எவ்வளவு தலவாணி வேணும் எடுத்துக்கலாம். ஆனா நான் வந்து எனக்கு நிலா வாங்கி கொடுத்தாங்க. இது நான் இதை வச்சுக்கிட்டேன். அடுத்து தலவாணி இதெல்லாம் நான் 3 எடுத்துக்கலாம். அடுத்து இது எடுத்துக்கலாம். எது வேணாம், பொம்மை வேணாம், இந்த சைட்ல வச்சுக்கலாம். பெருசா வச்சுக்கணும். ஆனா அடுத்து வந்து பொம்மைங்க ஃபேவரட் பொம்மைங்க ஏதோ. அடுத்து இதே மாதிரி ஒன்று ஏதோ நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. தலைவலி வேணா வச்சுக்கோங்க, சின்ன தலைவலி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் மடிச்சு போர்வே வச்சுட்டு அவங்க பாப்பா தூங்குறாங்க. இப்போ முடிச்சுட்டேன். நீ ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க. இல்ல அது வேணும்டா. சரி நீ சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா. சரி நீ இதை வச்சு தூங்கு. அம்மோ அவளோட ஃபேவரட் பொம்மையை கொடுத்துரு. இல்ல 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 பிங்க்ல 2ல ஏதாவது ஒண்ணு. உனக்கு ஒண்ணு, அவளுக்கு ஒண்ணு. இல்லம்மா ஆந்திகா அங்க வாவே அக்க கடையில வந்து முடியா இது வரேங்க. அதே மாதிரி இருக்கு அங்கே வாங்கிட்டு வரட்டா? ஓகேண்ணா. சரி படுத்துக்குமா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் வந்து எடுத்த விலாகு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நிறைய திங்ஸில் வந்து டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணாமையே நம்ம வந்து இது வந்து கொஞ்ச நாளைக்கு யூஸ் ஆகும், இது அப்புறமேட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியே நிறைய விஷயங்களை நான் வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். அந்த மாதிரி இந்த சோஃபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைடு ஃபுல்லாக
எப்பயாவது கெஸ்ட் வந்தா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது. அப்புறம் தலவாணி உறையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 இருந்துச்சு. அதெல்லாமே நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. அதனால வேணாங்கிறத அப்படியே சும்மா எல்லாத்தையும் கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் மெயினா வந்து நான் வந்து ஊருக்கு வந்து போறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னைக்கு அப்படிங்கிறத அ அடுத்த வீடியோல நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆனா நான் வந்து ஊருக்கு போக போறேன் நாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது வீட ஆல்ரெடி நெறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம வந்து இங்கேருந்து கொஞ்சம் பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, அதனால இங்கேயே துவச்சு வச்சு, எடுத்து மடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால அதையும் எடுத்து ஓர ஒதுங்க வச்சுட்டு, நம்ம வந்து அடுத்த வேலைகள வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேரு நம்மளுடைய வீடியோஸ்ல கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்டின்னா, "எப்படி சேவ் பண்ணி வீடு கட்டுனீங்க?" அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகமா கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வந்து ஒருத்தரோட ஏர்னிங்ஸ்ல கண்டிப்பா பண்ண முடியாது. 2 பேரு வீட்ல ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்டின்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்லப்போனா, நம்மளோட குழந்தைங்க வளர்றத வந்து நம்மளால வந்து என்ஜாய் பண்ணி பண்ண முடியாது. 2 பேர் வேலைக்கு போனா. ஸோ, அதனால என்னன்னா, அந்த மணி பின்னாடியே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து வீட்ல இருந்தே இந்த மாரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி, என்னோட ஏர்னிங்ஸ வீட்ல இருந்தே பண்ணதுனால, என்னோட ஒரு பார்ட் வந்து ஜாக்குக்கு வந்து என்னால குடுக்க முடிஞ்சது. ஸோ அவ்வளதானே ஒழிய, மத்தபடி ஃபுல் அமௌண்ட் என்னால வந்து அவ்ளோ ஏர்னிங்ஸ் வந்து யூடியூப்லேருந்து கிடையாது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுத்தமா என்னால பண்ண முடியாதனால, அந்த அளவுக்கு எந்த அமௌண்ட்டும் வர்றது கிடையாது. அதனால ஜாக்க வந்து மோட்டிவேட் பண்ணுவேன் எப்பவுமே. நான் வந்து ஒரு கடன் இருந்தா தான் நம்மளால வந்து ஒரு இடத்தையோ, ஒரு வீடையோ நம்மளால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா ஜாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து லோனோ, இல்ல கடனு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. எவ்வளோ சேலரி இருக்கோ அந்த அளவு தான் அந்த செலவும் இருக்கணும். அதுக்கு மேல யார்கிட்டயும் ரூ. 1 வாங்கக்கூடாது, லோன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருப்பாரு. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்ல கடன் வாங்குனா தான், அந்த கடன அடைக்கணுன்ற ஒரு வெறியில நம்ம வந்து உழைக்க ஆரம்பிப்போம். ஸோ எதுவுமே இல்லாம நம்ம பாட்டு வர்றதுக்கு சரியா இருக்கு செலவு அப்படின்ற ஒரு இது இல்லாம, அந்த கடன் இருந்தது அப்படின்னா, அந்த கடன வாங்கி ஒரு இடத்தையோ, ஒரு வீட்டையோ நம்ம கட்டுனோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கடன் அடையிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் நெறைய டைம் சொல்லுவேன். ஸோ அந்த மாரி தான் நான் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த மாரி நாங்க எங்களோட ஏர்னிங்ஸு, சேவிங்ஸ வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு தான், நாங்க வந்து மேல் வீட்ட வந்து வாங்குனோம். அத பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. "கீழ் வீட்ல யார் இருக்காங்க? கீழ் வீட்ல உங்க சொந்தக்காரவங்களா? வேற யார் இருக்கா? இல்ல எப்போ வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அ ஆக்சுவலா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க புது வீடு 2016 அப்ப போய் பார்த்தோம். 2017ல வந்து ஜனவரி, பிப்ரவரி அந்த டைம்ல நாங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். 2017லயே அப்பயே வாங்கிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமா சொல்றேங்க, எங்கள்ட்ட பேங்க் பேலன்ஸ்ன்றது எதுவுமே கிடையாது. 0 பேலன்ஸ்ல தான் இருந்தது. ஆனா நாங்க எப்படி வாங்குனோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வைராக்கியமா இருந்தது. என்ன அப்டின்னா, அப்ப வந்து அபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஜாக் வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்டின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ ஹர்ஷிதா பொறந்த டைமு 3 மந்த் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீவா இருக்கும்போதே நெறைய பிளாட் வந்து பார்த்தேன். அப்பதான் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல ஒரு பிளாட் வாங்குற டைம்ல டிடிசிபி வந்ததுனால, அந்த பிளாட்டுக்கு இல்லாதனால எங்களுக்கு வந்து அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பைலருந்து நான் வந்து ட்ரை பண்ணி என்னோட விடாமுயற்சியினால ஒவ்வொரு இடத்துக்கும் கன்சீவா இருக்கும்போதே நான் வந்து போய் போய் பார்த்தேன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேகே நகர்ல ஒரு இடம் இருந்ததுன்னு ஒரு புரோக்கர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத போய் நாங்க வந்து பார்த்தோம். ஹர்ஷிதா பொறந்த டைம்ல 3 மாசத்துல. ஆ அக்டோபர் டூ நவம்பர், டிசம்பர் 3வது மாசத்துல நாங்க போய் பார்த்தோம். பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வீடு பார்க்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த வீட்டோட முகம், லட்சணம் நமக்கு வந்து தெரியணுன்னுவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய இடங்கள், வீடுகள் பார்த்துருக்கேன். ஆனா அந்த மாரி எந்த அம்சமும் கிடையாது. ஆனா இந்த வீட பார்த்தோனே எனக்கு அப்படி ஒரு பிடிச்சிருந்துச்சு. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருந்தது. ஓகே நம்ம எப்படியும் லோன் போட்டு வாங்கிர்லாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலயே நான் வந்து அந்த வீட்டுக்கு போனேன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பெரிய கேட்டு, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து போர்டிகோ, போர்டிக்கு அப்புறம் ஹாலுக்கு அப்புறம் இங்கிட்டு ஒரு ரூமு, அங்கிட்டு ஒரு ரூமு, சென்டர்ல பாத்ரூமு, அப்புறம் கிச்சனு, அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாரியே எனக்கு வந்து வீட்ல வேலை செய்றத விட,
அந்த வெளியில அந்த கொல்லைப்புறம்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி எனக்கு வந்து அந்த பேக் சைட்ல ஒரு பாத்ரூமு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே இது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரேட் எல்லாம் எங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அப்போ அமௌண்ட் எதுவுமே இல்லன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதுல தான் நம்ம வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து முடிவெடுக்கணும் எப்பவுமே. நம்மள்ட்ட காசு இல்லன்னு சொல்லி எப்பவுமே ஒதுங்கி நிக்கக்கூடாது. நம்மளால முடியும்ன்னு சொல்லி எந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த டைம்ல என்னோட நகைகள் எங்க அம்மா வீட்ல போட்ட நகைகள் வந்து ரொம்பலாம் இல்ல. ஒரு 18 பவுன் போட்டிருந்தாங்க. அது வந்து சும்மாவே வச்சிருந்த மாரி இருந்தது. சரி நம்ம அத வந்து முத்தூட்ல வச்சு நம்ம அந்த அதுலருந்து வர அமௌண்ட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்ட் எடுத்த உடனே அத வந்து போய் 1,00,000க்கு வச்சுட்டு அட்வான்ஸ் வந்து 1,00,000 குடுத்தோம். ஸோ இப்படிதான் அத வந்து லோன் போட்டு சீக்கிரம் சீக்கிரம் அடைச்சு அந்த வீட்ட வந்து நாங்க வந்து வாங்குனதுக்கு அப்புறம் தான், ஓகே மேல நமக்கான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பிளான் பண்ணோம். நம்ம நம்ம நெனைக்கலாம், அ அம்மா வீடு, அப்பா வீடு இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் மாமியார், மாமனார் வீடு அப்படின்றது இருக்கும். பட் நமக்கான ஒரு வீடு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டோட செங்கலு, ஒவ்வொரு விஷயமும் நம்மள்ட்ட பேசும்னு தான் நான் நெனைப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த வீடு எனக்கு அவ்ளோ பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப விருப்பப்பட்டு அந்த வீட்ட கட்டி, நாங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சேவிங்ஸ்ல சேர்த்து வச்சு தான் அந்த வீட்ட நாங்க வந்து கட்டுனோம். அது எங்களுக்கு வந்து ஒரு 23, 24 வந்து ஃபுல்லா கட்டணும்னு தான் கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வேண்டாம். என்னத்துக்கு நம்ம இங்க இருக்க போறோம். எதுக்கு இப்பவே கட்டிட்டு அப்படின்னு ஒரு பிளான்ல எனக்கு வந்து 1 பெட்ரூம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அமௌண்ட்ட பாதியா ஆக்கி, அந்த மீதி எக்ஸ்ட்ரா 2,00,000க்கு தான் பேக் சைட்ல வந்து அந்த மாரி பின்னாடி வந்து ஷெட் போட்டு இது பண்ணேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பிளான் பண்ணி, அத வந்து சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி லோன் போட்டு, போட்டு நான் வந்து ஒவ்வொரு இடமா நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீடு கட்டும்போது நம்ம வந்து நெறைய ஸ்பெண்ட் பண்ணி, நெறைய பெரிய பிரம்மாண்டமா கட்டணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நெனச்சதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி நெனச்சுக்குவேன், நமக்கு தான் வீடு ஒழிய வீட்டுக்காக நம்ம இருக்கக்கூடாதுன்னு நெனப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பிரம்மாண்டமா கட்டி, பெரிய லெவல்ல கட்டி, அப்படியே இந்த படங்கள்ல எல்லாம் வர மாதிரிலாம் கட்டி, அத வந்து எப்ப பார்த்தாலும் தொடச்சுக்கிட்டு, கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்ம என்ன ஆகுறது? நம்ம கை எப்டின்னா, எப்டியும் ஒரு 40 இயர்ஸ், 50 இயர்ஸ்க்கு மேல நம்ம வந்து அங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ, அந்த டைம்ல நம்ம வந்து இன்னும் 4 ஆள் போட்டு அந்த வீட்ட கிளீன் பண்ணி தொடைக்கிறதுக்கு, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிற மாதிரி இருக்கும். அதனால, நமக்கான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு வேணும்னு நான் நெனச்சேன். ஸோ, அந்த மாதிரி அந்த வீட்ட வந்து 1 பெட்ரூம் போதும். நம்ம 2 பசங்க தான் இருக்காங்க. அது போதும் அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கட்டியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம வந்து காசு சேர்த்து ஒரு வீட கட்டணும் அப்டின்னா, இப்போ உள்ள செலவுகள நம்ம வந்து குறைக்கிற மாதிரி இருந்தது. அது மாரி நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பதான் நாங்க வந்து அந்த நாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த துபாய்க்கு வந்தப்போ 1 பெட்ரூம்ல இருந்தோம். அப்போ 1 மந்த்துக்கு வந்து 4000 திர்ஹாம்ஸ் வந்து பே பண்ணோம். வருஷத்துக்கு 48 திர்ஹாம்ஸ் வந்து பே பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஆ நமக்காக ஏன் இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டின்ட்டு தான் நான் வந்து ஸ்டுடியோ ஃப்ளாட்டுக்கு நான் வந்து போனேன். அங்க போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லா செலவுகளுமே என் கைக்குள்ள அடங்குன மாரி இருந்தது எல்லாமே. ஸோ அந்த டைம்ல என்னோட சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே பெருக ஆரம்பிச்சுச்சு. அந்த டைம்ல தான் நான் வந்து கொஞ்சம் நகைகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம வந்து பொம்பள பிள்ளைங்கள வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வந்து "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படிங்கிற ஒரு இது நம்ம வந்து எப்பவுமே அத நெனச்சுட்டே இருக்கணும். அதனால காசு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் வந்து நகைகள வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து நெனச்சிட்டு இருப்போம், இங்க உள்ள வேலை லட்சக்கணக்குல நம்ம வந்து வாங்குறதுனால, நம்ம வந்து நெறைய செலவுகள் இருக்கு. நம்ம வந்து அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு சேவிங்ஸையும் நம்ம வந்து தள்ளி வைக்கவே கூடாது. அதுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருக்கிற வேலைகள் எல்லாமே மதில் மேல் இருக்கிற பூனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலை இருக்குமா என்னான்றது தெரியாது. ஸோ நம்ம வந்து கால் மண தட்டி விட்டுட்டு போங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு தான் போற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கான ஒரு பேக்கிரவுண்ட் கண்டிப்பா நம்ம இருக்கும்போதே நம்ம தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம விட்டுட்டோமே! இப்படிலாம் இருந்திருக்கலாமே! அப்படின்னு யோசிச்சு புரோஜனம் கிடையாது. அதனால எப்பவுமே நம்ம வந்து இருக்கிற காச நம்ம வந்து சேவ் பண்ணி எப்பவுமே வச்சுக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லிக்குவேன்.
ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் வந்து ரொம்ப தெளிவா முடிவெடுக்கணும்னு நெனைப்பேன். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம், ச்சே நம்ம இப்படி தப்பா எடுத்துட்டோமோ! அப்படின்னு நான் என்னைக்குமே நெனச்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள நான் யோசிச்சு, ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வீடு கட்டுறதும் ரொம்ப யோசிச்சு, கிட்டத்தட்ட ஆ இயர்ஸ்லாம் சொல்லல. ஸோ இந்த லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியா முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நெறைய கனவுகள் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கனவுகள் எல்லாத்தையும் வந்து நல்லா நெறைய ஆசைப்படுங்க. அதற்கான எஃபோர்ட்ட வந்து போட்டுட்டே இருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா அது ஒரு நாள் நமக்கு கைகூடும்னு நான் சொல்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட்லாம் எடுத்தோமா, அப்புறம் அந்த பெட்டு சைடு இது எல்லாத்தையும் வந்து வேக்யூம் இருக்கிறதுனால போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டுருக்கேன். இந்த 2 குட்டீஸும் வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளே நம்ம வந்து செய்யணும் அப்டின்னு சொல்லி ஆ ஆக்சுவலா வந்து முன்னை விட இப்ப ஜாஸ்தி தான் வேலை. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. அதுதான் ஒரு மெயின் ரீசனு. இந்த மாதிரி உட்காந்து வாய்ஸ் குடுக்க என்னால முடியல. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் என்னால வந்து வீடியோ எதுவுமே எடுக்க முடியாம, எல்லாத்தையுமே வந்து அவந்திகா மேலேயே போட்டுட்டனோ அப்டின்ற எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலா இருந்தது. ஓகே இனிமே அந்த கில்ட்டியே இருக்கக்கூடாதுன்னு நெனச்சுட்டு, நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து யானை மாதிரி படுத்துறக்கூடாது. குதிரை மாதிரி என்னைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிற ஆளு, இனி அப்படிதான் இருக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. ஒரு சில நேரங்கள்லலாம் நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். என்ன அப்டின்னா, ச்சே! நம்ம வீடு கட்டிட்டோம், இடம் வாங்கிட்டோம், இப்படிலாம் இருந்துட்டோம். நம்ம வந்து லைஃப என்ஜாய் பண்ணாம காசு சேர்த்து வச்சு இந்த மாரி சொத்தையும் சேர்த்துட்டோமோ! அப்படின்னு சில நேரங்கள்ல அது எனக்கு வந்து தோணும். ஸோ அதனால தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து காஷ்மீர் டூர் போனதே, நான் வந்து ஜாக்ட்ட வந்து அடிக்கடி சொல்லுவேன். லைஃப எப்பவுமே வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து அ ஆசைகள வந்து வெறுத்துறக்கூடாது, தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நான் வந்து அடிக்கடி ஜாக்ட்ட சொல்வேன். ஸோ அதே மாதிரி எப்பவுமே அ இப்ப வந்து ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு அது ஒரு சின்ன ஆசை தான். அங்க போனா நம்ம இவ்ளோ செலவாயிடுமோ? ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போனா இவ்ளோ செலவாயிடுமோ? அப்புறம் இந்த மாரி டூர்லாம் போனோம்னா நம்ம வந்து செலவாகிடுமோ? குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா தான் இருக்கு. இப்ப போய் அதுங்க போய் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணிற போது? அப்படின்னு சொல்லியே நம்ம இந்த மாரி நெறைய ஆசைகள வந்து தள்ளி வச்சுட்டே போக, போக என்ன ஆகுது அப்டின்னா, அந்த குழந்தைங்களுக்குள்ள சந்தோஷமும் இல்லாம போகுது. நமக்குமே லைஃப் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான், ஓகே இனிமே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா. அதனால வருஷத்துக்கு இவ்ளோ அமௌண்ட் நீங்க வந்து டூருக்கு போடணும் அப்டின்னு சொல்லி, இப்போ வந்து பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் லாஸ்ட் இயர் வந்து செலவானாலும் பரவாயில்லன்னு நாங்க வந்து அ காஷ்மீர் போனோம். காஷ்மீர்ல நல்லா என்ஜாய் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயத்தையும் மறந்து, என்ஜாய் பண்ணி, புது புது இடங்கள பார்த்து, ரசிச்சு, அவ்ளோ சூப்பரா வந்தோம். இந்த ஹேர் பேண்ட் எல்லாம் பாருங்க. ஹர்ஷிதாவோடது இந்த சைடு ஏன்னா இதுதான் அதுல ரைட் சைட்ல இருக்கிற பெட் தான் வந்து அவளோட பெட்டு. அதுல வந்து படுக்கிறது, கழட்டி வைக்கிறது, படுக்கிறது, கழட்டி வைக்கிறது. இப்படியே போட்டு இப்ப இவ்ளோ ஹேர் பேண்டையும் எடுத்திருக்கேன்னா பாருங்களேன். இந்த ஏப்ரல்ல நாங்க வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்ப போகும்போது உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து காமிக்க போறேன். சொல்லவும் போறேன். அது என்ன அப்படின்றத வீடியோ வந்து அ ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து காமிக்கிறேன் எப்படின்னு. அந்த சர்ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்னொரு கனவுன்னு தான் சொல்லணும். அந்த சர்ப்ரைஸ ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். நான் ஊருக்கு வந்து எப்படியும் ஏப்ரல் 1 வீக்ல நான் வந்து போயிருவேன். போயிட்டு ஒரு 10 டேஸ் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அங்க போயிட்டு அந்த சர்ப்ரைஸ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? என்ன மாதிரி நீங்களும் சேவ் பண்றீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. எந்தெந்த விதத்தில சேவ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா, மத்தவங்க கமெண்ட்ட படிக்கும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 7 இயர்ஸ், 8 இயர்ஸ்க்கு மேல நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி எஸ்பிஐல வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லேண்டு, வீடு. இந்த மாரி. அப்புறம் கொஞ்சம் வந்து லிக்விட் மனி கண்டிப்பா வேணும். ஏன் அப்டின்னா, இன்கேஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்டின்னா, அந்த டைம்ல வந்து நம்ம வந்து நகைங்கள போய் வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுக்கப்புறம் இடத்த வந்து விக்கிறதுக்கும் டைம் பத்தாது. ஸோ, அதனால நம்ம ஹெல்த்த பார்த்துக்கணும் அப்டின்னா, அதுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்டின்னு, அ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து நாங்க வந்து போட்டாச்சு.
ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம வந்து யோசிச்சு பிளான் பண்ணி, நம்ம வந்து நம்மளுடைய சம்பாரிக்கிறத தேவையில்லாத செலவுகள போக, நம்ம வந்து இந்த மாரி ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறத நம்ம வந்து செலவுகள், மத்த செலவுகள வந்து செஞ்சோம் அப்டின்னா, நம்ம லைஃப் வந்து நல்லா செக்யூரா போகும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க எப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து ஹர்ஷிதாவ எப்படி வந்து படிக்க உட்கார வச்சு, நீங்க வந்து கொண்டு போறீங்க அப்படின்னு. ப்ராமிஸா சொல்றேங்க. நான் வந்து அந்த மாரி பிளானே இல்ல. அவந்திகா பொறக்கறதுக்கு முன்னாடி ஹர்ஷிதாவ வந்து நல்லா உருட்டுன்னு உருட்டி, அ இந்த டைம்க்கு உட்காரணும், இவ்ளோ நேரம் படிக்கணும், இப்படிலாம் வந்து ஸ்டோரி புக் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பிளான் பண்ணி, அவளுக்கு அவ இருக்கும்போது அவளுக்கு வந்து நெறைய விஷயங்கள குடுத்தேன். ஒன்ஸ் அவந்திகா வந்ததுக்கப்புறம், நிஜமா சொல்றேங்க, சுத்தமா டைம் கிடையாது. ஏன்னா, எல்லா வேலைகளும் நம்ம வந்து பார்க்கணும். அவளுக்கு செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து 2வது குழந்தை பொறந்ததுக்கப்புறம், ஐயோ! ஃபர்ஸ்ட்டு குழந்தைய பார்க்காம போயிடுவோமோ! ஏன்னா வந்து இங்க வந்து யாருமே கிடையாது. நம்ம ரிலேஷன்ஸ் யாரும் கிடையாது. ஸோ குழந்தை அழுகுது அப்டின்னா கூட, ஏன் அழுகுதுன்னு கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. சிரிக்குது அப்டின்னா, அப்ப அவளோட சேர்ந்து சிரிக்கவும் ஆள் கிடையாது. நானும் ஜாக் மட்டும் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ, நம்ம வந்து குழந்தைய கவனிக்காம போயிருவோமோ! அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு வந்து நெறைய இருந்ததுனால, ஸோ ஹர்ஷிதாவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாவே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் படிப்புங்கிறது வரைக்கும் நான் வந்து ஹர்ஷிதாவுக்கு நான் கண்டுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளா வருவா, அவளா படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அவளோட மெத்தட்ல நான் வந்து விட ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் எனக்கு வந்து ஹர்ஷிதாவோட இது போணுச்சு ஒழிய, மத்தபடிலாம் வந்து அவளுக்கா உட்காந்து டைம் குடுத்து படிக்கிறதுலாம் இல்ல. முன்னாடிலாம் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பேன். இப்ப எங்க அப்பாடா என்ன ஆள விடுங்கடா, கொஞ்சமாவது தூங்குற எனக்கு டைம் குடுங்கடா அப்படின்னு சொல்லி ஏன்னா பேட்டரி எல்லாம் லோ ஆயிடுது. காலையில இருந்து ஃபுல்லா சார்ஜ் போயிடுது. போய் அந்த நேரம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அந்த ஃபோன் பார்க்குற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம ஃப்ரீயாவே பார்க்க முடியாது. நம்ம இப்படி பார்க்குறப்போ இது ஒண்ணு ஸ்க்ரோல் பண்ணும், இது ஒண்ணு ஸ்க்ரோல் பண்ணும். அப்ப இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஐயோ! நான் ஃபோனும் பார்க்கல. தயவு செய்து தூங்குங்களேன் அப்படின்ற ஒரு இதுல வந்துரும். ஸோ இவங்க 2 பேரும் தூங்குனதுக்கப்புறம், நானும் ஜாக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறம் நாளைக்குள்ள விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, நாங்க பேசிட்டு தூங்குவோம். ஸோ இப்படிதான் எங்களோட இது போணுச்சே ஒழிய, மத்தபடி இவளுக்கான நாங்க வந்து படிப்பு இது மாரிலாம் எதுவும் இல்ல. ஏதாவது கிளாஸ் வந்து சேர்த்து விடுவேன். அவளுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கரமா பிடிக்கும். அதனால இப்போ உள்ள 5ல வளையாதது 50ல வளையாதுன்னுவாங்க இல்லையா? அதனால இப்ப நீ நல்லா வளைஞ்சு குடுத்து நீ விளையாடு, பண்ணு. எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, நான் வந்து எதுவுமே ஸ்பெஷலா பண்றது கிடையாது. அவளுக்கு பிடிச்சத நான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். லாஸ்ட் வீக் சஃபாரி மால்ல வந்து அ ஒரு அம்மாவ பார்த்தேன். அவங்க கும்பகோணம். அவங்க நேம் எனக்கு வந்து மறந்துருச்சு. ஒரே நிமிஷம். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா, அரபியா பேகம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க என்ன பார்த்து அப்படியே கைய பிடிச்சு குலுக்கி என்ட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2, 3 பேர் வந்து அன்னைக்கு வந்து என்ட்ட பார்த்து பேசினாங்க. அவங்க வந்து சொன்னது, அவங்க வந்து ரொம்ப வயசுல கூட அவங்க வந்து என் கை பிடிச்சுட்டு, "உங்களோட மோட்டிவேட் வீடியோஸ்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நல்லா போடுறீங்க" அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நான் திங்க் பண்ணேன், ச்சே! எப்படிலாம் இருந்து நம்ம ஏன்டா இப்படி ஆயிட்டோம்? அப்படின்ற ஒரு எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஹோல் டே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பெட்ட கிளீன் பண்றது, அப்புறம் அந்த ரூமு, ஹாலு இது எல்லாத்தையும் வந்து டீப் கிளீனா நானும் ஹர்ஷிதாவும் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் இதுல போச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புளி சாதமும், உருளைக்கிழங்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா மெனு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள லன்ச்சு. இத சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் நம்ம பேட்டரி வந்து திரும்ப ரீசார்ஜ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்மளுடைய ஹெல்த் வந்து அப்படி போயிடுச்சு. அ ஹெல்த்துக்குமே வந்து பாருங்களேன், நம்ம வந்து நம்ம எப்படி இருந்தோம்டா, இப்படி ஆயிட்டோம்டா, ஃபேஸ் எல்லாம் எப்படி கிரீம் போட்டோம், இப்போ ஒண்ணுமே போடுறதில்லடா, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். ஸோ நமக்கு வந்து நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த இடம் நம்மளால முன்னேறி போக முடியும். அதே மாதிரி வீட்ல இருந்துகிட்டே நெறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பொறந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அத யோசிக்கவே முடியல. ஏன்னா வந்து குழந்தைய ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லயே போறதுனால, அவங்களுடைய கெரியர சுத்தமா பார்க்காம போயிட்டாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸுமே இப்படிதான் இருக்காங்க. ஸோ, தயவு செய்து இந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா வளருவாங்க. அதனால ஒரு 2 இயர்ஸ் அவங்கள நல்லா கேர் பண்ணிட்டு, ஒரு பேபி சிட்டிங்ல, இல்ல ஒரு டே கேர்ல இது பண்ணிட்டு, அந்த டைமுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி,
நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை வெளியில போய் பார்க்க முடியல அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை வீட்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம கையில ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மட்டும் இல்லாம, நம்மளும் நம்மளாலயும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த விஷயத்த மாத்தணும் அப்படின்னு நான் நெனைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நான் வந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். அதுவும் வந்து பெரிய லெவல்ல ஆனது அப்படின்னா, கண்டிப்பா அதுவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி குட்டி பிசினஸ் வந்து சிம்பிளா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத வந்து நல்ல பெரிய லெவல்ல ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு என்னால முடிஞ்சது என்னன்னா, வீட்ல சும்மா இல்லாம ஏதாவது ஒரு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்டின்னு நெனச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒரு வழியா இந்த பெட்டு, இந்த ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. இத வாங்கிட்டு வந்து ஒட்டவே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது அ ரெண்ட் வீடு தானே நெக்ஸ்ட் இயர் கிளம்பிருவோம். அடுத்த வீடு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லயே இது 2 வருஷமும் ஒட்டாமயே இருந்துச்சு. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதா கண்ல மாட்டிருச்சு. ஓகே நான் ஒட்டுறேன்னு சொன்னேன். இல்லம்மா நான் ஒட்டுறேன் அப்படின்னா, சரி ஓகே ட்ரை பண்ணி பாரு. என்ன அழுகியா போயிட போகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண சொன்னேன். ஆனா நல்லா தான் ஒட்டியிருந்தா. நம்ம வந்து எப்பவுமே யாருக்குமே வாய்ப்பே குடுக்க மாட்றோம்ல. குழந்தைங்க வந்து "நீ இப்படி பண்ணிருவ, நீ இத பண்ணிருவ, இத உடைச்சிருவ" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ட்ரை பண்ணவே விடமாட்றோம்னு நெனைக்கிறேன். அதுவும் மெயினா நான் அந்த மாரி இருந்துட்டேன். ஸோ, அதனால இப்ப வந்து நெறைய விஷயங்களுக்கு வந்து ஹர்ஷிதாக்கு வந்து டைம் குடுத்து, "இது பண்ணு, பரவால்ல உடைஞ்சாலும் பரவால்ல." ஆம்லேட்லாம் போடும்போது நான் உடைச்சு குடுப்பேன். ஸோ, இப்ப அவளே உடைக்கிறதுனால, தப்பா இருந்தாலும் பரவால்ல திருத்திக்கிறா அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. ஸோ, அது மாரி நம்ம வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு குடுத்து பழகணும்னு நான் நெனைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தா. சரி ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலைகள ஆரம்பிச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு கொண்டு போணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த பெட்ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அழுக்கா இருந்தது. அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரையிலும் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு, இல்ல லாண்ட்ரிக்கு குடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகள ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த வீடியோ எனக்கான மோட்டிவேட் வீடியோ தான். உங்களுக்கு மொக்க போட்டிருந்தேன் அப்டின்னா ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்னைக்கும் சொன்னதே இல்ல. ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இப்ப பழைய மாதிரி நான் வந்து சொல்லணும்னு நெனச்சிருக்கேன். ஆ ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து டொய்ன்னு உங்க வீடியோவுக்கு வந்து உங்க ஃபோன்ல வரும் அப்டின்னு சொல்லி நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். அது பார்த்தோனே எனக்கே நானா இது அப்டின்னு சொல்லி எனக்கே சிரிப்பு வந்தது. ஓகே. நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஹர்ஷிதா ஒட்டுற டைம்ல இந்த அவந்திகா பாருங்களேன், எல்லாத்தையும் அவ ஒட்ட, இவ பிரிக்க. அவ ஒட்ட, இவ பிரிக்க. அப்பா! பெரும்பாடா இருக்கு சின்னத வச்சுட்டு. ஓகே. இதெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு, அடுத்த வேலைகள நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து வீடியோ எடுக்கணும். உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் போடணும். இதே மாதிரி மொக்க ஏதாவது உங்களுக்கு சொன்னா தான் எனக்கு தூக்கம் வரும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. கரெக்ட்டா இருங்க எல்லார்ட்டயும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பை. டேக் கேர்.